போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி ஊழியர் கோன் வெப்பொழித்த புகழியர் கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாடி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஓளிமறி திருவாத வீரத்தில் தாழ் போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் அருள்மாறி உலகிற்கெல்லாம் அழுகின்ற அன்னை நாடி பொருள் கோரி வருவோருக்கெல்லாம் பூர்த்தியாய் கொடுக்குமாறி இருப்பார் இருள் நீங்கி ஒளியை எங்கும் எழுந்திடச் செய்யுமாறி தருமாறி தொழுதோம் என்று தமிழ்வாரி தருவாய் மாறி திருக்கையிலாகி பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இளவலாகிய இருமொழி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் திளைவாழ் அந்தணரை முதலாக சீர்படைத்த தொல்லையெல்லாம் திருத்தொண்ட தொகைவியார் பரம்போற்றி கொல்லை அவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குண்டத்தூர் சேக்கிழார் அடி போற்றி நம்முடைய வகுப்பை தொடங்கலாம். இன்றைய பாடப்பகுதி நாம் பூசலார் நாயனார் நிறைவு செய்து அதுக்குள்ளே எங்கே வந்திருக்கிறோம்? மங்கையர்க்கரசியார் நாயனார் புராணம் பார்த்துட்டு இருக்கோம். மங்கையர்க்கரசியார் நாயனார் புராணத்தில் எத்தனை மந்திரங்கள் பார்த்துருக்கோங்க? 3வது மந்திரம். மங்கையர்க்கரசியாரில் 3வது மந்திரம். மொத்தம் 3 மந்திரம் அதில் இருக்கிறது. மூன்றாவது மந்திரத்தினுடைய பொருள், நீர்ப்பெருக்கு வரும் நாள் ஒரு காலத்திலும் பொய்க்காமல் வரும் தெய்வத்தன்மை வந்த காவிரி ஆறு. அதாவது இந்த 3வது மந்திரம் எவ்வாறு தொடங்குகிறது என்றால், காவிரி ஆறு எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். காவிரி ஆறு என்ன செய்வதில்லை? வற்றுவதில்லைன்னு பொருள். அப்படியே வற்றினாலும் நீங்கள் காவிரி கரையில் போய் பார்த்தீங்கன்னா அந்த மணலை எடுத்தாங்கன்னா அதுலேருந்து தண்ணீர் ஊறும். அதனால் மேலே தண்ணீர் ஓடலைங்கிறதுனால காவிரியில் என்ன இல்லைன்னு சொல்லக்கூடாது, தண்ணீர் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. காவிரி ஆறு பாய்கிற இடங்களில் குறிப்பாக மதுரைக்கு வைகை, இது காவிரி ஆற்றை சொல்கிறாங்க. ஒரு காலத்திலும் பொய்க்காமல் வரும் தெய்வத்தன்மை வாய்ந்த காவிரி ஆறு வளம் பெருக்கும் சோழ மரபு பெருக்கும் தங்களின் சோழ நாட்டைப் போலவே பாண்டியரி நாட்டையும் விளங்கச் செய்த சிறப்புடைய விளக்கமான மங்கையர்க்கரசியாரின் சிவந்த திருவடிகளை துதித்து சேர்க்கலா பாருங்க. யாருடைய திருவடியை துதிக்கிறார்? ஆமாம், காவிரி ஆறு பாய்ந்து சிறப்பு செய்கின்ற சோழ நாடு மாதிரியே பாண்டி நாடு இருக்க வேண்டும் என்று உழைத்த மங்கையர்க்கரசியார் திருவடிகளை துதித்து ஒரு நாளிலும் தம் செயலில் பிழையராது சிவனடியார்களுக்கு உடையும் கீழும் கோவணம் நெய்து கொடுக்கும் பெரும்புகழ் பொருந்திய சாலியரின் குலத்தில் தோன்றிய, சாலியங்கிறது இந்த நெய்தல் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவங்க, குலத்தில் தோன்றிய பெருந்தையார்களான நேசநாயரின் இயல்பை பேசத் தொடங்குகிறோம். மங்கையர்க்கரசியாருடைய புகழை இதற்கு முந்தைய 2 மந்திரங்களை தீவிரமாக சொல்லி முடிச்சிட்டார். இந்த மந்திரத்தில் மங்கையர்க்கரசியார் சார்ந்த ஒரு செய்தி தான் வச்சுக்கிறார். மற்றதெல்லாம் எங்கே போயிட்டாரு? அடுத்த நாயனாருடைய வரலாற்றுக்கு தொடக்கமாயிட்டார். மந்திரத்தை படித்து பாருங்க. வருநாளென்றும் பிழையா தெய்வ பொன்னி, பொன்னினா காவிரியார், பிழையா என்றால் வற்றாதல் என்று பொருள். வளம் பெருக்க வளவர் குலம், வளவர்னா சோழர்கள் என்று பொருள். வெளிச்சம் இல்லை, அதான் பிரச்சனை. அதை வேலைகளே எழுதி பார்க்க. வளவர் குலமும் சோழர் குலம் பெருக்கும் தங்கள் திருநாடு பொச்செழிய தென்னர் நாடு சீர்விளக்கும் தெய்வ சீரடிகள் போற்றி. சோழ நாட்டை போலவே பாண்டிய நாட்டையும் விளங்கச் செய்தவர் யாரு? மங்கையர்க்கரசியார். அவருடைய திருவடிகளை போற்றுகிறார்.
அந்த சோழ நாட்டை போலவே பாண்டிய நாட்டையும் சிறப்பு செய்ய வைத்தாருங்கிறதுல நம்ம எந்த இடத்த எடுத்துக்கணும்னா, எதில் ஆட்சியிலா சிவநெறியிலான எதை எடுத்துக்கணும்? சிவநெறி என்று எடுத்துக்கணும். தள்ளி போடும். சோழ நாட்டை போலவே பாண்டிய நாட்டையும் சிவநெறியில் விளங்கச் செய்தார்னு எடுத்துக்கணும். சோழ நாட்டில் இருந்த அரசு நீதியை சொல்றாங்களா, அல்லது படைகள் பற்றி சொல்றாங்களா, அல்லது அல்லது விவசாயத்தை பற்றி சொல்றாங்களாங்கிற கேள்வி இருக்குதுல்ல. அந்த கேள்வி எதற்கு மட்டும்தான் எடுத்துக்கிடணும்? சைவத்திற்கு மட்டும் எடுத்துக்கிடணும். சோழ நாடு போல பாண்டிய நாடும் சைவத்தில் சிறந்து விளங்குறதுக்கு உழைத்த சீர்விளங்கு திருவடிகளை போற்றி, அதற்கு பிறகு அடுத்த நாயனாருடைய நேச நாயனாருடைய வரலாறு சொல்றார். ஒரு நாளும் தம் செயலில் பிழையாத அப்படின்னா என்ன பொருள்னா, சைவ வேலை யார் வேணாலும் செய்யலாம், தவறாம செய்யணும். நான் ஆரம்ப காலத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன், சைவ வேலை யார் வேணாலும் தொடங்கலாம், தொடர்றது கஷ்டம். பிரம்மாண்டமா தொடங்குவாங்க, ஆனால் என்ன இருக்காது? கண்டினியூட்டி இருக்காது. ஆன்மீக பேரவை 2000க்கு முன்பே தன்னுடைய பணியை தொடங்கி இருக்கிறது. அதற்கு இடையில் நம்ம ஊரில் எத்தனையோ அமைப்புகள் வந்துட்டு போயிடுச்சு, எத்தனையோ அமைப்புகள் வந்திருக்கிறது, போயிருக்கிறது. எனக்கு தெரிய என்கிட்ட லிஸ்ட்டு கேட்டால் ஒரு 5-6 லிஸ்ட்டு கொடுப்பேன். ஆனால் ஆன்மீக பேரவை 2003 தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்கிறது? எல்லா சூழ்நிலைகளையும் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது. அதான் அடிக்கடி சொல்லுவேன். என்கிட்ட சிலர் வருவாங்க, விழாவை பிரம்மாண்டமாக தொடங்கிடலாம் சார், நாளைக்கு ஒரு தொடக்க விழா எங்களுக்கு, உங்களுக்கு அழைப்பு வந்துதான், சரி பிரம்மாண்டமாக தொடங்கிடலாம் சார் வாங்க. பிரம்மாண்டமாக தொடங்கிட்டு ஒரு எல்லாத்தையும் போட்டு ஓடிடுவீங்க. பிரம்மாண்டமாக நிறைவு விழா வைக்கலாம், வெளியே சொல்லாமல் எதை தொடங்கு தொடக்க விழாவை பண்ணு, விஐபிகளெல்லாம் எப்போ கூப்பிட்டுக்கலாம், நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். பிரம்மாண்டமான தொடக்க விழா வேண்டாம், பிரம்மாண்டமான நிறைவு விழா. இப்போ நம்முடைய சிவனடியார்களை எங்கேயாவது அழைச்சிட்டு போனா டீச்சர், நான் சொல்லுவேன், ஓப்பனிங் முக்கியமே கிடையாது, ஃபினிஷிங் தான் முக்கியம். கரெக்டாக அவங்கவுங்கள கரெக்டான இடத்துல கூட சேர்த்திங்களா, எல்லோரும் சாப்பிட்டாங்களா, எல்லோரும் பாதுகாப்பாக போய் சேர்ந்துருக்குறாங்களா, எல்லாருக்கும் வாகனம் இருக்குதா, டூ வீலரில் யார் வந்திருக்காங்க, பஸ்ஸில் யார் வந்திருக்காங்க, எல்லாம் பார்த்து அனுப்புங்க. அதுதானே பார்க்குறோம். நான் திரும்ப சொல்கிறது என்னது, ஓப்பனிங் முக்கியமே கிடையாது, இதுதான் முக்கியம். நம்ம லைஃப் லாங்காக பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே தொடக்கம் சூப்பராக இருக்கும். அதாவது பௌர்ணமி மாதிரி ஆரம்பித்து அமாவாசை மாதிரி முடிச்சிருவான் சிலர். எங்கள் வாத்தியார் சொன்னதை அப்படி சொல்கிறேன். அமாவாசை மாதிரி ஆரம்பித்தா கூட பரவாயில்ல, எப்படி முடிக்கணும்? பௌர்ணமி மாதிரி முடிக்கணும் அப்படிங்கிறார். தமிழ் இலக்கணத்தில் சொல்கிறான், தமிழ் இலக்கியத்தில் சொல்கிறான், கரும்பை மேலேருந்து சாப்பிட்டா கசப்பில் தொடங்கி இனிப்பில் முடியும், கீழே இருந்து சாப்பிட்டா நட்புக்கு அது இலக்கணமாக இருக்குது. தமிழில் கசப்பில் ஆரம்பித்தா கூட பரவாயில்ல, எதில் முடி? இனிப்பில் முடிச்சுக்க. ஆனால் இனிப்பில் ஆரம்பித்து எதில் கொண்டு முடிக்கக்கூடாது? கரும்பு போல நட்புன்னு சொல்லுவாங்க. சிலர் ஆரம்பிக்கும் போது பிரம்மாண்டமாக ஆரம்பிப்பாங்க, ஆனால் முடிக்கும் போது கசப்பாகும். சிலர் பார்த்தீங்கன்னா தொடங்கும் போது இவரோடலாம் நம்ம நட்பு வைக்க முடியுமான்னு யோசிப்போம், ஆனால் எதில் போய் முடிக்கிறோம்? பிரம்மாண்டமான இனிப்பில் முடிக்கிறோம். அது பிறையை வைத்து சொல்லுவாங்க, சந்திரனை வைத்து சொல்லுவாங்க. 1ஆம் பிறை, 2ஆம் பிறை, 3ஆம் பிறை என்று ஆரம்பித்து அமாவாசையில் போய் முடியும். அப்படியே ரிவர்ஸில் வந்தீங்கன்னா பிறையில் வந்து முடியும். அப்படி ரொம்ப விஷயங்கள் இருக்கிறது. அதைத்தான் நான் என்ன சொன்னேன், அந்த எது ரொம்ப முக்கியம், நிறைவு செய்வது என்பது எல்லாவற்றிலும் முக்கியம். அதைத்தான் அவர் சொன்னார், டெய்லி அதை செய்தாருங்கிறார். நாள்தோறும் செய்தல் என்பது பெரிய விஷயம். சைவத்தில் எந்த வேலையை எடுத்தாலும் நாள்தோறும் செய்யணும். பூஜைன்னு ஆரம்பித்தால் நாள்தோறும் செய்யணும், பூ வைக்கிறது ஆரம்பித்தால் நாள்தோறும் செய்யணும், யோகம்னு ஆரம்பித்தால் நாள்தோறும் செய்யணும். இப்போ இவங்களே என்கிட்ட கேட்டாங்க, இவங்க தான் போனவங்க சொல்லுவாங்க, அம்மா வரணும்னு சொன்னாங்க, இவங்க தான். அவங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னு கேளுங்க. பொதுவாக எங்களை மாதிரி யாராவது பேசுகிறவங்க யாராவது வர்றாங்கன்னு வாங்க, உங்களை தான் தேடிட்டு இருக்கோம்னு சொல்லுவோம். நான் என்ன சொன்னேன்னா, நான் தேவாரம் படிக்கிறேன், திருவாசகம் படிக்கிறேன்னு சொல்கிறது முக்கியமே கிடையாது. நீங்கள் இதுக்காக எத்தனை வருஷத்தை ஒதுக்கணும்? 5 வருஷம் நீங்கள் டெடிக்கேட்டடாக இருந்தால் மட்டும்தான் இது கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன்.
சராசரி மனிதராக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? கூட்டத்தை எப்படியா சேர்க்கறதா, அப்படி கூட்டத்தை சேர்த்து என்ன பண்ண போகிறோம்? ஒருத்தர் உள்ளே வந்தால் அவங்க அதை என்ன செய்துட்டு போகணும்? முடிச்சுட்டு போகணும். ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாச்சு, பேஷண்ட்டாக ஹாஸ்பிட்டலில் படுத்தாச்சு, அரைகுறையாக ட்ரீட்மெண்ட் நடந்துருக்கும்போது எந்திரிச்சு ஓடணும், அவருக்கும் நோய் கிளியர் ஆகிறது, அடுத்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். எதை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும்? நோயை முடித்து கொண்டு செல்லணும். அதைத்தான் சைவத்தில் எதை எடுத்தாலும் எப்படி செய்ய சொன்னாங்க? முழுசாக செய்யும். அதான் நம்முடைய தமிழில் ஒரு பாட்டு இருக்குது, ஒன்றே செய்ய. ஒன்று செய்தால் போதும். ஒன்றும், ஆனால் அது ஒன்று நல்லதாக இருக்கணும். ஒன்று நன்றே செய்யும். அதை என்னைக்கு செய்யணும்? இன்றே செய்ய. எப்போ செய்யணும்? இன்னே செய்ய. இப்போவே தொடங்கி. ஆனால் எத்தனை போதும்? நாயன்மார்கள் நமக்கு கற்றுத்தந்தது என்ன? ஆளுக்கு ஒரு வேலை தான் கையில் எடுத்தாங்க. பானை செய்கிறேன்னு ஒருத்தர் ஆரம்பித்தார், பானை செஞ்சுக்கிட்டே இருந்தார். துணி துவைச்சு கொடுக்குறேன்னு ஒருத்தர் ஆரம்பித்தார், துணியும் துவைச்சு கொடுத்துட்டே இருந்தார். அடியார்களுக்கு உணவு கொடுக்குறேன்னு ஒருத்தர் ஆரம்பித்தார், அடியாருக்கு உணவு கொடுத்துட்டே இருந்தார். ஏதாவது ஒன்றை எடுத்து ஒழுங்காக செய்யும். இது ஒரு சிக்கல் பிக்சர் சைவத்தில். எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவாங்க, கடைசியில் எதுவுமே ஆகாது, கம்ப்ளீட் ஆகாது. எதுவுமே கம்ப்ளீட் ஆகாது. ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை முழுசாக செய்யணும். அதில் திருப்தி காண்பது தான் சைவத்தில் கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடம். அதை தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பணியாக எடுத்தார். பிழையாது சிவனடியார்களுக்கு உடையும் கீழும் கோவணமும், அதாவது சிவனடியார்கள் யார் வந்தாலும் ஆடை கொடுப்பார். கீழும் கோவணம்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம பெல்ட்டு பயன்படுத்துகிறோம். அரைஞான் கயிறுன்னு ஒரு கயிறு பயன்படுத்துகிறோம். அரணா கயிறுன்னு வழக்கில் சொல்கிறோம், தமிழில் அரைஞான் கயிறு. அரைஞான் சொன்னாலே போதும். ஆனால் அந்த காலத்தில் எப்படின்னா, அந்த அளவான ஆடையில் அதிலேயே பெல்ட்டு மாதிரி தைப்பாங்க. அதுக்கு சேர்த்து கீழும் கோவணம்னு பேர். ரெண்டுமே ஒரே இதாக வரும், தைப்பாங்க. அந்த காலத்தில் ஆடைகள் சிவனடியார்களுக்கு ஆடையும் தந்தையே, ஆடையும் தந்தையே, ஆரமும் கண்டிகை பாரம் ஈசன் பணியர கொண்டிலார் ஈர அன்பிலர் யாதும் தொலைகிறார் வீரம் என்னால் விளம்பும் தலையதோ சேர்க்கிறார் சொல்றார். தேசநாயகனுடைய சிறப்பை அவர் சொல்லும்போது, ஒரு நாளிலும் தன் செயலில் பிழையாதன என்ன அர்த்தம்னா தவறாதன்னு அர்த்தம். இது போன்ற நாயனார்கள் நம்ம பெரிய புராணத்தில் நிறைய இருக்கிறாங்க. அறிவாள் தாய நாயனார் சாமிக்கு பிரசாதம் எடுத்துட்டு போறாரு. அது அறுவடை காலம், வரப்புகள் தட்டி கீழே விழுந்துடுறாரு. பிரசாதம் எல்லாம் வரப்பு வெடிப்புக்குள்ள விழுந்துருது. இனி நான் கோயிலுக்கு போய் என்ன பண்ண போறேன் அப்படின்னு அவர் தன்னைத்தானே மாய்த்து கொள்ள ஆசைப்படுறார், விரும்புகிறார், முயற்சிக்கிறார். சாமிக்கு பிரசாதம் கொடுக்க முடியலங்கிறதுக்காக சாக போறேங்கிறார். இதுதான் சைவத்தின் உறுதின்னு சொல்றது. சைவத்தினுடைய ஒரு உறுதியான நிலைப்பாடு. எந்த சூழ்நிலையிலையும் எடுத்துக்கொண்ட வேலையில் உறுதியாக இருப்பது. சில நேரங்களில் பயங்கரமாக மழை அடிக்கும். எங்கள் வீட்டுக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், நீ வகுப்பு உண்டான்னு. எங்கள் வீட்டில் அவர் கோயிலுக்கு போய் அரை மணி நேரம் ஆகுது. மழை பெய்யும் போது எப்படி போனாருன்னு கேட்பாங்க. நான் இயந்திர மனிதன் மாதிரி மழை நனைஞ்சு போயிட்டே இருக்கேன். புஸ்தகத்தை மட்டும் பத்திரமா வச்சுட்டு நனைஞ்சு போயிட்டே இருக்கேன். வகுப்புக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணால், அதுக்கு மழை வெயில் அடிக்கிறதுனா அரசாங்கத்தில் 10,000 ரூபா கொடுக்குறாங்கன்னா வெயில் அடித்தா அவசியம் இருக்க மாட்டோமா? இந்த 500 ரூபா பண மதிப்பு இழக்கும்போது பேங்கில் எப்படி வரிசையாக நின்னோம்? என்ன பணத்துக்காக எப்படி வரிசையாக நின்னோம்? ஆனால் கோயிலுக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம், வெயில் அடிக்குது, மழை அடிக்குது, நம்மளாம் சொல்கிறோம். ஆனால் எந்த சூழ்நிலையும் அங்கே இருக்கணும். மாதவ சுப்பிரமணிய குழந்தையம்மாள் வீட்டு கணவர் ஒரு நாள் ஒருத்தருமே வரல வகுப்புக்கு. நான் இந்த தொடக்க மந்திரங்கள் எல்லாம் ஒரு 5 நிமிடம் ஆகுதுங்க, அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைம் ஆனவுடன் அவர் முன்னால் விஸ்வாமத்தில் மாதிரி தாடியோடு நின்றுட்டு இருக்கிறார். திடீர்னு பார்க்க நானே பயந்துட்டேன். அவர் கேட்குறாரு, உங்களுடைய கடமை உணர்வுக்கு ஒரு அளவே கிடையாது அப்படிங்கிறது. அதாவது கபடி விளையாட்டு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. கபடிக்கு எத்தனை பேர் வேணும் விளையாடுறதுக்கு? 11 பேர். நான் ஒருத்தர் விளையாடுற கபடி இருக்குது. இதுதான் உங்களுடைய அறிவுக்கு, நீங்கள் அறிந்து கொண்டதுக்கு நான் நீங்கள் எல்லாரும் அறிந்து கொண்டது வேறு, நான் அறிந்து கொண்டது வேறு. ஒருவர் விளையாடுற கபடி
சைவத்தில் அந்த கபடி விளையாட்டு வச்சுருக்கிறாங்க. அது எதுக்கு தெரியுமா? 6 மணிக்கு வர சொல்கிறாங்க, 20 பேர் யாரும் வரலனாலும் அந்த ஒருவர் விளையாடணும். அந்த ஒருவர் விளையாடுவதற்கான விளையாட்டு தான் இது ஒரு நபர் கபடி விளையாட்டு. அது எப்படின்னா ஒரு வட்டம் போட்டுக்கிடணும், சென்டரில் ஒரு புள்ளி வச்சுக்கிடணும். இவர் கபடி கபடி கபடின்னு சொல்லி இந்த வட்டத்திலேருந்து அந்த புள்ளியை தொட்டு வந்து தனக்கு தானே என்ன போட்டுக்கணும், மார்க் போட்டுட்டு பாயிண்ட் போட்டுக்கொண்டு தனக்கு தானே பாயிண்ட் போட்டுட்டு விளையாடி அந்த டைமை அவர் கவர் பண்ணணும். யார் வரல நான் சும்மா இருந்து என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, ரிப்போர்ட் கொடுக்கணும். 1 மணி நேரம் நான் இருந்தேன், முதல் 15 நிமிடம் கபடி விளையாடினேன், மீதி 15 நிமிடம் சிலம்பம் சொல்லிக் கொடுப்பாங்க, சிலம்பம் சுற்றுனேன், ரிப்போர்ட் கொடுக்கணும். என்ன காரணம் மட்டும் சொல்லக்கூடாது, இன்றைக்கு என்னுடைய வேலையை நான் செய்யவில்லைங்கிற ரிப்போர்ட் மட்டும் செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நான் சொல்கிறது சிலதான். இந்த மாதிரி நிறையா இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், சைவம் பண்ண முடியும். அதற்கு சைவத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, முட்டாமல்னு ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? முட்டாமல்னா தடைபடாமல் அர்த்தம். தடைபடாமல் என்று பொருள். அதைத்தான் இந்த நாயனாரை வைத்து சொன்னான். தடைபடாமல் அடியார்களுக்கு உடை, கீழ், கோவணம், ஆடை கேட்டால் ஆடை கொடுப்பாரு. சன்னியாசிகளாக இருந்தால் ஆடை வேண்டாம், அவங்க குறைந்த ஆடை தான் கேட்பாங்க. அவங்களுக்கு அந்த குழந்தை ஆடையோட முடிச்சு போட்டு கட்டுற மாதிரி ஒரு பெல்ட் மாதிரி அதை சேர்த்து தச்சுவாங்க. அதுதான் கீழும் கோவணம்னு பேர். கௌரீனம்ங்கிறது கோவணத்தை மட்டும் குறிக்கும், இந்த கீழுங்கிறது அதோட சேர்த்து ஒரு பெல்ட் இருக்கும், முடிச்சு போட்டுக்கலாம். அதுதான் அதை தைத்து கொடுப்பார். இதையெல்லாம் தைத்து கொடுக்கக்கூடியவராக இருந்தால் அவருடைய வரலாறு நம்ம பார்க்க போகிறாரு. நேசமாயினார் புராணத்தை தொடங்குகிறார். மண்ணியசீர் மறைநாளும் நின்ற ஊர் பூசல் பதிவுடையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடைய. திருத்தொண்டர் தொகை முதல் மந்திரம். கீர்த்திகளை வளர்க்கும் தன்மையுடைய சிறப்புமிக்க செயல்முறையால் ஒழுக்கம் குறையாத அன்புமிக்க சிந்தை. ஒழுக்கம் உடையவராக இருந்தால் அன்புடையவராக இருந்தார். சைவ சமயத்திற்கு அடிப்படை இந்த 2 அடிப்படை. அதனால தான் சைக்கிளாக அதை முதல்ல வச்சாங்க. சைவத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒழுக்கம் இருக்கணும். அதனால தான் அறத்தை தாண்டி வாங்கன்னு சொல்கிறேன், அறத்தை கடந்து வாங்கன்னு சொல்கிறேன். இப்போ மகாபாரதம் 10 நாள் பேசணும். அப்போ சைவர்கள் தான் எல்லாருமே அங்கே யாருக்கு நாமம் போட்டவங்க ஒருத்தர் கூட கிடையாது. வீரகாந்தின்னு ஒரு பிரசாதம் கொடுக்குறாங்க, திருநீர் மாதிரி. அதையும் எது மாதிரி தான் பூசுகிறாங்க, அப்படிதான் பூசுறாங்க, நாமெல்லாம் கிடையாது. இதே நீங்கள் திருநெல்வேலி பக்கம்லாம் வந்தால் ஐயாவளின்னு ஒரு வழிபாடு இருக்குது. ஐயாவளி, ஐயா வைகுண்டர். எங்கள் அக்காவை அந்த ஐயா வைகுண்டர் தான் நாங்கள் திருமணம் செய்து கொடுத்தோம். திருமணம் செய்து கொடுத்தோம்னா அவங்க எந்த வழிபாட்டுக்கு போயிடுவாங்க, ஐயா வைகுண்டர் வழிபாட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே போனோன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் அடிச்சு விட்டுருவோம். ஒரு நாளைக்கு அப்படியே இருக்கும். நம்ம நினச்சா அடிக்க முடியாது, அப்படியே ஸ்ட்ராங்காக அடிச்சுருவாங்க. ஆனால் அவங்க அப்படி பண்ணலை. அப்போ அந்த கோயிலில் நாம் என்ன சொன்னேன், நான் முக்கியமான செய்தி, வைணவர்களை எடுத்துக்கொண்டால் பாரதம் படிக்கிறாங்க, ராமாயணம் படிக்கிறாங்க. அப்போ அவங்க நல்லது கெட்டதை உணர்ந்து கரெக்டாக வாழ்க்கையில் ஒரு பயம் இருக்குது. யாருக்கு? வைணவர்கிட்ட இருக்கிற பயம் நம்மகிட்ட கிடையாது. ஏன்னு சொன்னால் நாம் திருக்குறளை படிச்சுட்டு சைவத்துக்கு வரணும். திருக்குறளை படிச்சுட்டு வந்தோம், ஆனால் கடைப்பிடிச்சிட்டு வரல. அப்படிதான் டீச்சர். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க நான் எழுதுகிறேன். படிக்கப்பா, குற்றம் இல்லாமல் கற்றுக்கொள்ளுங்க. படித்த பிறகு என்ன படிச்சியோ அதுபடி வாழ்ந்து கொள்ளாங்க. இங்கே எல்லாமே நடக்குது. கற்றல் நடக்குது, கற்றபின்னு ஒரு காலம் இருக்குது. ஆனால் எதுதான் இல்லை, கடைப்பிடித்தல் இல்லை. அதனால்தான் வள்ளலார் மார்க்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, நீ பேசும் சன்மார்க்கியா வாழும் சன்மார்க்கியான்னு கேட்பாங்க. வள்ளலார் பக்தர்கள் கேட்பாங்க, நம்மளையே கேட்பாங்க. வள்ளலாரை கடைப்பிடித்தால் அவனுக்கு பெயர் வாழும் சன்மார்க்கி. இந்த பக்கத்தில் வானவர் ஐயா அவங்க ஊர் பேர் என்னது, சமத்தூர்ல இருந்து ஒரு ஐயா இருக்கிறாரு. அவர் வாழும் சன்மார்க்கின்னு சொல்லுவாங்க எல்லாரும். வருடத்தில் 1 மாதம் விரதம் இருப்பாங்க, எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஒரு கடுக்காய் தண்ணி குடிச்சு மாசம் கணக்கில் ஓட்டிடுவாங்க. வருடத்தில் ஒரு நாள் 6 திருமுறைகளை படிப்பார். நாங்கள் ஒரு தடவை போயிட்டு வந்தோம், போன வருஷம் போயிட்டு வந்தோம். அவர் பேர் என்ன, சிவராஜ். சமத்தூர் சிவராஜன் பேர். அவருக்கு என்ன பேருன்னா வாழும் சன்மார்க்கிப்பாங்க. ஏன்னா அப்படியே வாழ்ந்து காட்டுவார். எனவே சைவத்திலேயே நம்ம யாராக இருக்கணும்,
பேசுபவர்களாக இருந்து பிரயோஜனம் கிடையாது. பேசும் சம்பாதிக்குன்னா நான் பேசுறதை நான் கடைபிடிக்கணும். பேசும் சைவர்னா பேசுறதை என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். அந்த வந்திபுரத்துக்காரங்கெல்லாம் நாங்கள் அவங்கெல்லாம் ஐயாவை சந்திக்க வச்சிருந்தோம். சுபாஷ் ஐயா வந்து சந்திச்சோம் நிறைவு நாளுக்கு முந்தின நாள். அவர் சொல்றார், ஜெய்சிங் எனக்கு பிடிக்கிறதுக்கு காரணமே பேசுறத கொஞ்சம் கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் அப்படின்னு. அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொன்னார், நான் அளவாக சொல்றேன். ஜெய்சிங்கை நான் விரும்புறதுக்கு காரணமே பேசுறத கொஞ்சம் கடைபிடிக்கணும், மற்றவங்க கடைபிடிக்கணும்னு ஆசைப்படுவார் அப்படின்னு அவர் சொன்னார். அதைத்தான் சைவர்களுக்கு எது அடிப்படை? ஒழுக்கம். வைணவர்களை எடுத்துக்கொண்டால் ராமாயணத்தை கடைபிடித்து ஒழுக்கத்தில் இருக்கிறாங்க, மகாபாரதத்தை கடைபிடித்து ஒழுக்கத்தில் இருக்கிறாங்க. வைணவர்கிட்ட ஒரு பயம் இருக்கு. சைவர்களை எடுத்துக்கொண்டால் திருக்குறளை கடைபிடித்து 15 கீழ்கணக்கு நூல்களை கடைபிடித்து எங்க வரணும்? சைவத்துக்கு வரணும். ஆனால் எப்படி வர்றாங்க? நேரே ஜம்பி, இதான் நேரே ஜம்பாகி அறம் இல்லாமலே எங்க வந்துடுறாங்க? சமயநிலைக்கு வந்துடுறாங்க. அப்படி வரும்போது என்ன சிக்கல் ஏற்படுகிறது என்றால், அவர்களுக்கு அந்த சமயநிலையில் சரியாக பேச முடியல, நிற்க முடியும். நம்ம வடிவேல் சொன்ன மாதிரி, அதாவது பேஸ்மெண்ட் வீக்காக இருக்கிறதுனால பில்டிங்கே வீக்காக இருக்கு. அவர் சொன்னதை விட கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கு. அதாவது பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங், பில்டிங் வீக்குனாரு. இது எப்படி இருக்குது? பேஸ்மெண்ட் வீக்கு, பில்டிங்கே வீக்கு. இதான் அதனால தான் ஒரு கடைசியாக ஒரு டைலாக் கண்டுபிடிச்சி எல்லா கோயில்களையும் சொல்கிறேன். சிவனை சமாளிச்சிடலாம், சிவன் அடியார்களையும் சமாளிக்க முடியும். என்ன காரணம்னா பேஸ்மெண்ட் வீக்கு, பில்டிங்கே வீக்கு. இப்படி நீங்கள் சிவனடியார்களை மைப்பிடிச்சு பேசலாம்னு கேட்கலாம். நமக்குள்ள இருக்கிற குறையை தான் மைப்பிடிச்சு பேசணும். நிறைகளை என்ன செய்யணும்? நமக்குள்ள பேசணும். எவன் ஒருவன் குறைகளை வெளிப்படையாக ஒத்துக்கொள்கிறானோ அவன் தான் ஜெயிக்க முடியும். நினைச்சார், மறைவாக நமக்குள்ளே பழங்கரைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லை. யார் சொல்றார்? பாரதியார். நம்மளை நாமே புகழ்ந்து கொண்டிருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. புறநானூற்றை பார், அகநானூற்றை பார், சங்க இலக்கியத்தை பார், பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். அந்த பழைய பெருமைகளை பேசுவதனால எந்த நன்மையும் கிடையாது. என்ன செய்து காட்டணும்? வாழ்ந்து காட்ட வேண்டும். அவ்வாறு ஒழுக்கத்திலும் அன்பிலும் இருந்தார். ஏன் இந்த அன்பை எடுத்து சொன்னார் என்றால், உலக வாழ்க்கையிலேயும் அன்பு வேணும், சமய வாழ்க்கையிலேயும் அன்பு வேணும். உலக வாழ்க்கையில் நீங்கள் குடும்பத்தில் அன்பாக இருந்தால்தான் எந்த வாழ்க்கையில் அன்பாக இருக்க முடியும்? சமய வாழ்க்கையில் அன்பாக இருக்கும். இங்கே இருக்கிற எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவீங்க. நான் வந்து ஒரு சமயவாதி, என்கிட்ட யாரும் வரக்கூடாது அப்படின்னு தனியாக எங்கள் வீட்டில் வாழ்ந்தேன்னா என்னுடைய பேச்சியெல்லாம் அப்படி அட்டாச் ஆகுமா? இப்போ நேற்று வீட்டுக்கு போயிட்டு ஒரு 5 நிமிஷம் தான் வெளியே போனேன், அது கூட கதற ஆரம்பிச்சுட்டு பேச்சு. அப்போ அந்த குடும்பத்தோட என்ன செய்யணும்? குடும்பத்தில் அன்பு காட்டாத ஒருவன் சமயநிலையில் கடவுளிடத்தில் என்ன செய்ய முடியாது? அன்பு காட்ட முடியவே முடியாது. அதைத்தான் அந்த அன்புடையவராக இருந்தாங்க. நீங்கள் நல்ல குடும்பத்தில் அன்புடையவர்களாக இருந்தால்தான் கண்ணப்ப நாயனாருடைய அன்பு உங்களுக்கு வரும். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பன் என்னொப்பில் என்னையுமா கொண்டரடி வண்ண படித்தன்னை வாவந்த வாங்கரனை சுண்ணப்பன் வீட்டத்தை சென்றூராய் கோத்தும்பி. அப்போ அன்புங்கிறது வந்து திடீர்னு சமயத்துக்கு வந்தவுடனே வராது. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு கரூருக்கு நான் வந்து சித்தாந்தம் எடுக்க போயிருந்தேன். அதற்கு பல வருடங்களுக்கு முன்பு சித்தாந்தம் நடந்திருந்தது. இடையில் அந்த சித்தாந்த வகுப்புகளும் தடைபட்டு கிடந்தது. தொடக்க விழா ஒரு 60 கிலோமீட்டர் சுற்றளவில் விஐபிகள் எல்லாம் வந்திருந்தாங்க. பெரிய சித்தாந்திகள், பெரிய செல்வந்தர்கள்லாம் வந்திருந்தாங்க. நான் அப்போ 5 வருஷத்துக்கு முந்தினா இன்னும் வந்து அவங்களுக்கு இவ்வளவு பேச தெரியாதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். தொடக்க விழா என்னை அவங்க வந்து பார்க்கறத பார்த்தா என்னதான் சொல்லிடுறான்னு பார்க்கலாமா? நம்மளாம் இருக்கும்போது இவன் வெளியூர் வந்து பேசலாம், அப்படி எவ்வளோதான் பெரிய ஆளுன்னு பார்த்துடலாமே. நம்மளுடைய பெரிய ஆளா? இப்படி தான் எல்லாரும் என்ன செஞ்சுருந்தாங்க, உட்கார்ந்துருந்தாங்க. ஒருவருடைய பார்வையும் கூட தம்பி ஆர்வமாக வந்திருக்காரு, வந்திருக்காமையாவது நம்ம கேட்போம். என்ன ஒருத்தருடைய பார்வையில் கூட கிடையாது. அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். மாரியம்மன் அந்த சக்தியை நமக்கு தரும், அந்த சேரில் உட்கார்ந்தா தரும். பிறகு ஆசிரியர் வினாக்களுக்கு விடை கொடுப்பாருன்னு ஒருத்தர் ஆரம்பித்தார் 4 மணிக்கு. அதுவே அடுத்த சிக்கல். கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுப்பாரு. எந்த கேள்விகளும் விடை கொடுப்பாரு ஒருத்தர் நல்ல ஜிப்பா கையாமலாம் போட்டுட்டு என்கிட்ட எந்திரிச்சு சைவ சித்தாந்தம் படிக்கிறாங்க, ஆனால் அதுக்கான அதுக்கான வாழ்க்கை முறையில் இல்லையே சரியான முதல் நாளே எப்படி கேள்வி பாருங்க. நான் சொன்னேன்,
யார் சொன்னா உங்களுக்கு சைவ சித்தாந்தம் படித்தா சரியாக வாழ்ந்துருவாங்க யார் சொன்னான்னு கேட்டேன். என்ன சார் இப்படி கேட்குறீங்க அப்படின்னா, அப்படி கிடையாது. கற்றல் வேறு, கற்றபடி வாழ்வது வேறு. 63 நாயன்மார்களில் நூல் எழுதினவங்க சிலர் தான். திருநாவுக்கரசர் எழுதினார், திருஞான சம்பந்தர் எழுதினார், சுந்தர் எழுதினார், சுந்தரர் எழுதினார், சேரமான் பெருமாள் நாயனார் எழுதினார், இன்னொரு நாயனார் எழுதினார். ஒவ்வொரு வெண்பாவை அடிவடிகளுக்கு ஆடவர் படம் எழுதுறாரு. மற்ற யாருமே நம்ம நினைக்கிற மாதிரி புத்தகம் வச்சு படிச்சுட்டெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஆனால் எங்கே வந்தாங்க? நாயன்மார்கள் வந்தார்கள். காரணம் என்னன்னா, அவர்கள் கற்றார்களா கற்கவில்லையா என்பது கேள்வியே கிடையாது. ஆனால் வாழ்ந்தார்கள். என்ன செய்தார்கள்? கற்றவன் எப்படி வாழ்வானோ அதை விட சிறப்பாக வாழ்ந்தார். அதுதான் அது முக்கியம். அதனால் இவர் அன்புடையவராக இருந்தாலும் சொன்னார். வாய்மை அடுத்து சொன்னார். வெறும் வார்த்தை தான், 3 வார்த்தை தான் சார். ஒழுக்கமாக இருந்தார், அன்பாக இருந்தார், உண்மையாக இருந்தார். எப்படி 3 வார்த்தையும் கேட்பதற்கு அடுத்ததை சொல்லுங்க சார்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 3ஐயும் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியுமான்னு பார்த்தா முடியாது, கஷ்டம். அதாவது சைவ சமயத்திலே புற வழிபாடு அக வழிபாடு என்று 2 வழிபாடு இருக்கிறது. புற வழிபாடு என்பது உங்களுக்கு கிடைத்த மலர்களை எல்லாம் இந்த சாமிக்கு அர்ச்சிப்பது புற வழிபாடு. அக வழிபாடு என்பது ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நல்ல குணங்களை எல்லாம் அடைந்து சாமிக்கு அர்ப்பணிக்கிறது. 8 மலர்கள் 8 அகமலர்கள்னு சொல்லுவாங்க. இறைவா நான் வாய்மையை உங்களுக்கு மலராக தருகிறேன் அப்படி சொல்லணும். அப்படி எத்தனை சொல்லணும்? புலநடக்கத்தை மலராக தருகிறேன், அறிவை மலராக தருகிறேன், எப்படி எல்லாம் அன்பை மலராக தருகிறேன்னு சொல்லணும். அங்க என்ன சிக்கல்னா, எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் நான் வாய்மையை மலராக தருகிறேன்னு சொல்லும்போது வாய்மை வந்துட்டான்னு யோசிச்சா வரல, அதுவும் எதாக தான் போயிடும். சாமிகிட்ட என்ன சொல்லணும்? அப்போ சாமி சடங்குல வாய்மையை மலராக கொடுன்னு சொல்லியிருக்காங்க, நான் கொடுக்குறேன், எனக்கு வாய்மையெல்லாம் வரலன்னா நீங்கள் வர வைங்க அப்படி சொல்லிட்டு மரியாதையோடு கொடுக்கறது தானே சரி. நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பேன். சும்மா வாய்மையை மலராக கொடுக்குறேன், புலநடக்கத்தை மலராக கொடுக்குறேன், டீயில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து கொடுங்க சார், புரியுதா? கொஞ்சம் ஸ்ட்ராங் டீயாக கொடுங்க சார். டீயில் கூட நம்மளால் என்ன அடக்க முடியல. ஒரு சாமிகிட்ட போய் நீங்கள் வாங்கிடுங்கன்னா பொய்யா சொல்லாதீங்கப்பா, நான் உன்னை கேட்கறேன், 8 மலர் கேட்கறேன், ஒன்று கடைப்பிடிச்சா குடிக்கிறேன் கொடுக்காதுன்னு சொல்லிடுவேன். அப்போ சாமிகிட்ட என்ன சொல்லணும்? இங்கே சொல்லப்பட்ட எதுவும் அங்கே வரல, சடங்குகளாக செய்கிற ராமர் வேஷம் போட்டால் ராமர் கேரக்டர் வரும்னு சொல்லும் மாதிரி இங்கே கொடுக்கறதுனால ஒரு நாள் வந்துருமான்னு நம்புறேன். அப்படிதான் சொல்லி கொடுக்கணுமே தவிர யாரையும் சேர்த்து ஏமாற்றக்கூடாது, சாமியும் சேர்த்து ஏமாற்றணும். அந்த 8 மலர்களையும் சைவம் கொடுக்க சொல்லுது. இறைவன் நம்முடைய இதயத்தில் எழுந்திருப்பதாக பாவித்துக் கொண்டு வாய்மையை மலராக தருகிறேன், புலநடக்கத்தை மலராக தருகிறேன், அன்பை மலராக தருகிறேன், அறிவை மலராக தருகிறேன். இப்படி 8 இருக்குது சைவத்தில். 9ஆம் நூற்றாண்டு இருக்குது இந்த விளக்கம் எல்லாம் சிவஞான போதத்தில் இருக்கிறது. அதனால் எத்தனை செய்தி சொன்னாரு? ஒழுக்கம், அன்பு, வாய்மை. நம்மகிட்ட இருக்கான்னு பார்த்தால் நம்மளால மாசாக சொல்ல முடியாது, இல்லையா? அதாவது எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்குன்னா. நீங்க எத்தனை விளக்கு வேணாலும் போடலாம், போக்கஸ் லைட் கூட போடலாம். ஆசிரியர் முகத்துல இருந்து சூரியன் வர்ற மாதிரி பின்னால கூட லைட்டு போடலாம். ஆனா விளக்கு எங்க இருக்குது? உண்மையான விளக்கு, பொய்யா விளக்கு, பொய் சொல்ல மாட்டார் அப்படிங்கிற விளக்கு எங்க இருந்து வரணும்? அகத்திலிருந்து. ஹரிச்சந்திரனுக்கு வந்த மாதிரி காந்தியடிகளுக்கு கேரண்டி கிடைச்ச மாதிரி கிடைக்கணும். அதாவது ஏதோ ஒரு கட்டாய சூழ்நிலை வந்தால் பொய் சொல்லுவார் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்ல மாட்டாருன்னு சொல்லணும்? பொய்யே சொல்ல மாட்டாருன்னு சொல்லணும். நாங்கள் பள்ளிக்கூடத்தில் ரொம்ப வருஷத்துக்கு ஒரு கதை இருந்தது. ஊர் விட்டு ஊர் பாத யாத்திரையாக பாலைவனம் வழியாக மக்கள் போகிறாங்க. ஒரு அம்மா தன்னுடைய மகனையும் கூட அனுப்புகிறாங்க. நிறைய பொற்காசுகளை எல்லாம் அவர்கிட்ட அந்த இடுப்புல ஒரு பெல்ட் மாதிரி செஞ்சு கட்டி விட்டுருவாங்க. வெளியே பார்த்தா தெரியாது, வெளியே சட்டை எடுத்து போட்டிருக்கான், இது தெரியாது, பொற்காசு இருக்கிறது தெரியாது. கொள்ளையடிக்கிறவன் வந்து எல்லாத்தையும் கையில் இருந்த பொருளையெல்லாம் கொள்ளையடிச்சிடறான். யாருடைய பொருளை மட்டும் கொள்ளையடிக்க முடியல, ஏன்னா இவனுடைய பொற்காசுகள் இருந்தது தெரியல. அதனாலே தப்பிச்சிட்டான்.
சரி சரி போங்க போங்க எல்லாரும் அப்படின்னு இவன் கொள்ளையடிச்சுட்டு மூட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு எல்லாரும் நில்லுங்க அப்படின்னா சொல்லிட்டு பொய் சொல்லாமல் சொல்லுங்க, வேற ஏதாவது இருந்தால் சொல்லிடுங்க அப்படின்னா அவங்க அம்மா பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால் என்கிட்ட போய் தங்க காசு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ திருடன் வந்து அவனே திருந்துறான். யாரே திருந்துறாரு? திருடனையே திருத்திடுறான் அந்த பையன். அவன்கிட்ட என்ன சக்தி இருந்தது? வாய்மை வலுப்பெற்றிருந்தது. அதுதான். அதனால அந்த வாய்மையை இன்று எடுத்து வைத்தார் வள்ளுவர். இவர் ராமலிங்கம் பிள்ளை, நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை சொல்றார், ரெண்டே தர்மங்கள் தான் எல்லா தர்மங்களையும் தனக்குள் அடக்கியது. ரெண்டு தான், கொல்லாமை பொய்யாமை. யாமையா கண்டவற்றுள் இல்லை அனைத்தொன்று வாய்மையின் நல்ல பிறகு. திருவள்ளுவர் சொல்றார், யாமையா கண்டவற்றுள் இல்லை அனைத்தொன்று வாய்மையின் நல்ல பிறகு. என்ன அர்த்தம்? அவர் வள்ளுவர் சொல்றாரு, அந்த திருக்குறளை சும்மா சொல்றேன், யாமையா கண்டவற்றுள் இல்லை அனைத்தொன்று வாய்மையின் நல்ல பிறகு. கொஞ்சம் அதை நிறுத்தி படிக்கணும். யாம் மெய்யா கண்டவற்றுள், நான் உண்மையா அறிந்தவற்றுள் அல்ல, பிராக்டிக்கலா நான் பார்த்ததிலிருந்து சொல்றேன். உண்மையை விட நல்லது உலகத்திலே இல்லைங்கிறார். யாரு? இல்லை இல்லைங்கிறார். இன்னொரு இடத்துல கொல்லாமையை சொல்றார், கொல்லாமையை சொல்றார். இதைத்தான் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை தர்மங்களை ஃபில்டர் பண்ணி அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து நம்ம சுருக்கி சொன்னால் ரெண்டே தர்மங்கள். என்னது? கொல்லாமை பொய்யாமை. வள்ளலார் இந்த ரெண்டையும் கையில் எடுத்தார். யார் ஒருவன் கொல்லாமை உடையவனோ அவனுக்கு பொய் வராது. பொய் வந்துட்டுனா எந்த தர்மத்தையும் பின்பற்ற வேண்டியது இல்லை. பொய் சொல்ல பழகிட்டா ஒரு தர்மம் வேண்டாம். காலையில் ஒரு 2000 ரூபாய்க்கு அன்னதானம் பண்ணிட்டு சார், அப்போ நைட்டில் இது நம்ம பேரில் தான் அன்னதானம் சார்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். என்ன தர்மத்தை ஏற்றுக்கிட்டு இல்லை. பொய் சொல்கிறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. பொய் சொல்கிறது இல்லைன்னா தான் கஷ்டம். பொய் சொல்லுறதுன்னு முடிவெடுத்துட்டா எந்த தர்மங்களையும் என்ன செய்ய முடியல, கடைபிடிக்க முடியாது. எனக்கு கற்றுக் கொடுத்த தமிழாசிரியர் சொல்லுவார், ஒரு பொய் சொன்னால் 9 பொய் சொல்ல வேண்டியது வரும். எல்லா பொய்யும் இல்லை, ஒரு பொய் சொன்னால் 9 பொய் சொல்ல. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். இவங்கிட்ட ஒரு பையனை கையை காட்டார். இவங்கிட்ட போய் என்னுடைய வேலை பார்த்து எனக்கு தெரிஞ்ச வார்த்தையார் ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகிருக்கிறாரு, தமிழையா அவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்கிறேன்னு வச்சுக்க. இவன் அங்கே போகாமல் விளையாட போயிடுவான். சார் பார்த்துட்டு வந்துட்டேன் சார் அப்படிமா. எப்போ பார்த்தேன்? நைட்டு தான். நைட்டு போகலை. ஒரு பொய்யாச்சு அவர் வரிசையை இப்படி 9 பொய் சொல்லுவார். அவர் சொல்லி காட்டுவார், நைட்டு தான் ஃபோன் பண்ண அவர் வெளியூரில் இருக்கிறதா சொன்னார். அதான் சார் லேட்டாக போனேன் சார். அதுக்கு வந்து அவர் சொல்கிறார், இல்லை நைட்டில் அவர் அடுத்த நாள் தான் வீட்டுக்கு வந்ததாக சொன்னார். முடியாது, என்ன ஆகணும்? படிப்படியாக பொய்யா வரும்னா அது 9 செய்து காட்டுவார், சொல்லி காட்டுவார். ஒரு பொய் சொன்னால் 9 பொய் சொல்ல வேண்டியது. சைவங்கிறது கஷ்டம்னு சொல்ல வந்தேன். சைவம் நம்ம நினைக்கிற மாதிரி திருநீர் பூசி ருத்ராட்சத்தை கட்டி நம்ம வந்து வேடத்துக்கு வந்துட்டதுனால யாராக முடியாது, சைவர்களாகிவிட முடியாது. வேடம் உடையவராகலாம், ஆனால் அந்த வேடத்திற்குரிய தகுதி உடையவராக முடியாது. ஒரு படத்தில் பாக்கியராஜ் எல்லா கட்டத்திலையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பார். போலீஸ் அதிகாரி மாதிரி, லாயர் மாதிரி, ஜட்ஜி மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்து மாட்டிருப்பார். அப்படி ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஆனால் அதற்கான தகுதி வரணும்னா உண்டா இல்லையா? அதை இது வலியுறுத்தி சொன்னார். மிக்கவர் தலைவற்று வாழ்வதற்கு இடமான உலகத்தில் உயர்ந்த புகழால் மிக்க பழைய பதி, புகழுடைய பழமையான நகரங்கிறார். இந்த நகரத்தில் ஒரு வாழ்ந்த நகரம். விரைச்சந்திரன் தவழ்கின்ற உச்சியையும் மேகங்கள் கோயும் உச்சியையும் கொண்ட மாடங்கள் மிக்க காம்பீதி. இவர் வாழ்ந்த நகரத்தினுடைய பெயர் இது காம்பீதி நகரம். இப்போ அதுக்கு பேர் பல்லாரி மாவட்டத்தில் இருக்குது அந்த நகரம். பல்லாரி எங்கே இருக்குது? எந்த ஸ்டேட்டு? ஆந்திராவில், கர்நாடகாவில். ஆந்திரா கர்நாடகாவில் இருக்கு. போங்க, நான் உங்களுக்கு கேட்டு விடையை சொல்லிடுறேன். ஆந்திராவில் இருக்காங்க சிலர், ஆந்திராவில் இருங்க சிலர், கர்நாடகா இருக்காங்க. ஆந்திரா கர்நாடகா கரெக்டாக சொல்லுங்க. ஆந்திராவில் இருக்கு. டீச்சர் சொல்லிட்டாங்க, மாற்று கிடையாது. ஆந்திராவில் இருக்கு. ஒரு ஒரு நடந்து போகிற பாதையில் கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா? என்ன சண்டைன்னு ஒரு பெரியவர் போய் கேட்டாராம். அவர் சொன்னார், அந்த அம்மா சொல்லுது எனக்கு பிறக்க போகிற குழந்தைங்க உங்கள் அப்பா பேரை வைக்க சொல்லுது. அந்த அம்மா சொல்லிட்டாங்க. அவருக்கு அவங்க அப்பா பேரை வைக்க தான் சண்டை கட்டினார். 2 பேருக்கும் பொதுவாக
சிவர், அவங்க பேர் ராமன். அப்போ சிவராமகிருஷ்ணன் பேர் வச்சிருங்க, சிவராமகிருஷ்ணன் பேர் அப்படின்னு பேர் வச்சிருந்தா அவர் போயிட்டார். சரி ஓகே சார், பெரிய ஒரு வயசில் பெரியவர் சொல்லிட்டு என்ன பேர் வச்சிடலாம், சிவராமகிருஷ்ணன் பேர் வச்சு. கடைசியில் அவர் கேட்டாங்க, அவங்க 2 பேரும் யோசிச்சாங்க. அதில் 3 பேர் இருந்தார், 2 பேர் தானே நம்ம சொன்னோம், அது 3வது பேர் அது ஏன் பேர் தான் அப்படின்னாரு. அவர் இதான் இன்னொரு பேர் இடையில சம்மந்தம் இல்லாமல் வருதுன்னு எடுத்து அது ஏன் பேர் தான், அது ஏன் நேரமாக வச்சுருங்கன்றாங்க. அதனால் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழமையான பதி இந்த காம்பேரி நகரம் எங்கே இருக்குது? பங்காரியில். பங்காரியில் இருக்குதுன்னு நிறுத்தக்கூடாது, அதையும் ஆராய்ச்சி பண்ணணும். 63 நாயன்மார்கள் எங்கு மட்டும் வாழலை, அங்கே போயிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் சார். நம்மளால் இதோடு நின்றுடுவோம், அதான் பிரச்சனை. எங்கேயும் வாழ்ந்துருக்கிறாங்க. அடிஷனலாக இன்னொரு செய்தி சொல்கிறேன். அதாவது கன்னடம் தெலுங்கு மொழியில் பெரிய புராணம் இருக்குது. வாங்க சிவாவாங்க, கன்னட மொழி தெலுங்கு மொழியில் பெரிய புராணம் இருக்குது. அவைகளில் இந்த நாயன்மார்கள் பெயர்கள் எல்லாம் வேறு வேறு பெயரில் இருக்குது. இது வேறு மாநிலத்தவர்களும் யாராக இருக்கிறார்கள், நாயன்மார்களாக இருந்திருக்கிறார்கள், மறந்துடக்கூடாது. சேரமான் பெருமாள் நாயனார் எந்த ஸ்டேட்டு? கேரளா. பெரிய புராணத்தில் வந்த நாயன்மார்கள் எந்த மாநிலத்தை மட்டும் சேர்ந்தவர்கள் அல்ல, தமிழ்நாடு மட்டும் சேர்ந்தவர்கள் அல்ல. கேரளாக்காரங்க இருந்திருக்காங்க, கர்நாடகாவா ஆந்திராக்காரங்க இருந்திருக்கிறாங்க, எல்லாம் இருந்திருக்காங்க. அதனால்தான் இந்த பெரிய புராணத்தில் மிகப்பெரிய புகழ் படைத்த அறிஞராக இருந்தவர் இவர். நம்முடைய சரவணானந்த ஐயா இருந்தார்ல, சரவண முதலியாருடைய மகன் யாரு? ஞானசம்பந்தர். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருங்க. சரவண முதலியாருடைய மகன் வந்து ஞானசம்பந்தர், ஆசா ஞானசம்பந்தர். தெரிஞ்சு வச்சிருங்க. என்ன ஞானசம்பந்தர்? அவர் தான் டாப். பெரிய புராணத்தில் கோயம்புத்தூர்ல டாப்ல இருந்தவர் சி.கே. சுப்பிரமணிய முதலியார். தமிழ்நாடு முழுவதும் டாப்ல இருந்தவர் யாரு? சரவண முதலியாருடைய மகன் ஆசா ஞானசம்பந்தர். அவர் ஒரு நூல் எழுதினார், பெரிய புராணம் தேசிய காப்பியம் அப்படின்னு எழுதினார். ஒரு ஸ்டேட்டுக்கு வெளியே போயிட்டு, அது ஆந்திரா கர்நாடகா கேரளாலாம் சம்மந்தப்பட்டது. அது என்ன காப்பியம்? தேசிய காப்பியம். சிலப்பதிகாரம் மணிமேகலை மாநில காப்பியம். ஆனால் இது என்ன காப்பியம்? எங்கள் வீட்டில் இருக்கு அந்த புஸ்தகம், இவ்வளோ உயரம் இருக்கும். ஆசா ஞானசம்பந்தர். ஆசா ஞானசம்பந்தரை பற்றி உடுமலைப்பேட்டைக்காரங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, இதே ஊரில் வந்து தங்கி இருந்து பாடம் நடத்தினார். எத்தனை நாள்? ஒரு 10 நாளே எவ்வளோ நடத்தினார். ராமையர் மண்டபத்தில் தங்கியிருந்தார். அவருக்கு கடைசி காலத்தில் கண் பார்வை போயிடுச்சு. சென்னை தான் அவருக்கு பூர்வீகம். சென்னையிலிருந்து அவருடைய நண்பர் காரில் அழைச்சிட்டு வந்திருந்தார். இந்த 10 நாள் தங்கியிருந்தார். நாங்கள்லாம் போய் பாடம் கேட்டோம். கரெக்டாக வருஷம் சொல்கிறேன், எத்தனை வருஷத்துக்கு முந்தின்னு சொல்கிறேன். அதாவது 28 வருஷத்துக்கு முந்தி. எத்தனை வருஷத்துக்கு முந்தி? செல்லத்துலாம் அவர் பிறக்கவே இல்லை. ஆமாம், யார்கிட்ட? அப்போ செல்லத்துக்கு ஏகப்பட்ட வயசாகிடுச்சு. சரியா? அங்கே வந்து டீயெல்லாம் கொடுத்து போண்டா வடையெல்லாம் டைமுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம வக்கீல் ஐயா சோமசுந்தர ஐயா தான் எடுத்து நடத்தினாங்க. நம்முடைய திமுசாமி ஐயா கூட இருந்து நடத்தினாங்க. பிரம்மாண்டமான விழா ராமையர் மண்டபத்தில். அப்போ தனியார் பள்ளியில் இருந்தாலும் கூட நேரம் கிடைக்கும் போது அதில் அட்டன் பண்ணேன். பெரிய தமிழர்கள். அதில் நம்ம ஊரில் அப்போ வந்து சொற்பொழிவில் டாப்பில் இருந்தது சுபாஷ் ஐயா, அன்பு சிசுமணி ஐயா. அவங்களுக்கெல்லாம் நிறைய நூல் கொடுத்தாங்க. பல ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள நூல்களை கொடுத்தாங்க சொற்பொழிவு பண்ணக்கூடியவங்களுக்கு. அப்போ நாங்கள்லாம் அந்த துறையில் அங்கே வந்து ஃபேமஸ் ஆகலை, எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அவ்வளோ பெரிய அறிஞர் யாரு? அவர் பெரிய புராணத்தை என்ன காப்பியம்னாரு? தேசிய காப்பியம்னார். இப்போ டெல்லியில் இருக்கிறவங்க பெரிய புராணம் படிக்கிறாங்களா படிக்கலையா? யார் படிக்க காரணம்? இவர் தேசிய காப்பியம்னு சொன்ன பிறகு அருட்செல்வர் மகாலிங்க ஐயா வந்து இதை ஹிந்தியில் மொழிபெயர்த்தார். அதற்கு ஆட்களை போட்டு பல கோடி ரூபாயை ஒதுக்கி ஹிந்தியில் மொழிபெயர்த்தார். இந்த கதை எங்கே போச்சு? ஹிந்திக்கு போய் இப்போ இந்தியா முழுவதும் படிக்கிறாங்க. எந்த கதையை? இந்தியா முழுவதும் படிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டில் யாரும் படிக்கல, தமிழ்நாட்டை தவிர எல்லா இடத்துலையும் படிக்கிறாங்க. சரியா? அதனால் பெரிய புராணம் என்ன காப்பியம்? தேசிய காப்பியம். சீர்வளர் சிறப்பின் மிக்க செயல்முறை ஒழுக்கம் குன்றா, ஒழுக்கம் குன்றா, ஒழுக்கம் விடுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். திருவள்ளுவர் சொன்னார். சைவம் பண்றவங்களுக்கு எது ரொம்ப முக்கியம்? ஒழுக்கம்.
சீலம் இன்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றிங்கிறார் மாணிக்கவாசகர். சீலம்னா ஒழுக்கம். ஒழுக்க சீலம்னு சொல்றீங்க. ஒழுக்கம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. நீங்க சமயத்துக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, அடுத்த பிறவியில வந்துடலாம். ஒழுக்கம் இல்லாமல் வந்து சமயம் பண்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது, நம்மையும் ஏமாற்றி பிறரையும் ஏமாற்றக்கூடாது. எனக்கு சமயம் வராதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். சீர்வளர் சிறப்பின் மிக்க செயல்முறை ஒழுக்கம் குன்றான் நார்வளர். நார்னா அன்பு. பெண்ணுக்கு தமிழ்ல நாரி என்று ஒரு வார்த்தை உண்டு. நாரினா என்ன அர்த்தம்னா, ஆண்களோடு ஒப்பிடும்போது அன்பு யாருக்கு அதிகம், பெண்களுக்கு அதிகம். அதனாலதான் கவர்மெண்ட்ல வந்து தொடக்க பள்ளிகளுக்கு யாரை போட சொல்றாங்க, பெண்களை போட சொல்றாங்க. ஆண்களை போட்டோம்னா அடி சாத்திடுவாங்க, நன்கு தலையில கொட்டி ரத்த வழியை வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு தலைவலி ஆயிடும். பெண்களை போட்டோம்னா அங்கன்வாடியில் எங்கேயாவது ஜென்சி வேலைக்கு இருக்காங்களா, ஏன்னா நொய் நொய் அழுதுகிட்டே இருக்கிறா, சப்பு சப்புன்னு அப்பி கடைசியில் போலீஸ் கேஸ் ஆகிடும். ஆனால் அங்கன்வாடி போனால் அவங்க குழந்தைகளை அழகாக பார்க்குறாங்க. கீழே காட்டுறாங்க அடிக்கிற மாதிரி. ஏதோ ஒருத்தர் டென்ஷன் ஒரு என் பேத்தியே அடிச்சு விட டென்ஷன்ல. ஆமாம், அன்பா. ஆனால் பெரும்பான்மையாக அன்பா இருக்காங்க. என்ன சொல்றாரு, காப்பகங்கள். அது ஏதோ ஒரு இடத்துல நடக்கும். நானே பேச்சு சில நேரங்களில் அடிச்சு விடுவது, சில நேரம் டென்ஷன் பண்ணி விட்டுறோம், குழந்தைகள் டென்ஷன் பண்ணி விட்டுறோம். இப்போ அந்த இந்த பேத்தி நான் எக்ஸசைஸ் பண்ணால் இப்படி இப்படி எக்ஸசைஸ் பண்ணால் அது வந்து இப்படி கையை தருது. இப்போ எதுக்கு நான் இப்போ சாயங்காலம் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன்னு போனேன், உடற்பயிற்சி பண்ண போகிறேன்னு புறப்பட்டேன். வீட்டில் பரபரப்பாக வேலை செய்கிறாங்க, பேச்சு வச்சுட்டு உடற்பயிற்சி பண்ணுங்கன்னு கொடுத்துட்டாங்க. நான் அதை பாசிட்டிவாக புரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா, வெயிட் வச்சுட்டே உடற்பயிற்சின்னு ஒன்று இருக்குது. அதனால யாரை வச்சுக்கிட்டே உடற்பயிற்சி, ஆமாம், வெயிட்டோட உடற்பயிற்சி பண்ணுறது. அந்த நேரத்தில் நம்ம டென்ஷன் ஆகாமல் தான் சந்தோஷம். டென்ஷனாக யாருக்கு அடி விடும். ஆமாம். ஆனால் உண்மையில் நம்முடைய தமிழர் மரபில் யார் அன்புடையவர்கள் என்று கணிக்கப்படுகிறது, பெண்கள். அதற்கான காரணங்கள் நான் சொல்லிட்டேன். ஒரு காரணம் நாரி என்றால் அன்புடையவர் அர்த்தம். நார்னா அன்பு. இப்போ அதில் சில காரணங்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் எப்போ பேசினாலும் பிரமாணத்தோடு தான் பேசுகிறேன். ஏன்னா நான் யாருக்காவது சந்தேகம் வரக்கூடாது. நான் சொல்கிறது நீங்கள் எது வேணாலும் தைரியமாக சொல்லணும். இப்போ வந்து விளக்கேற்றுவதற்கு யார் தகுதி உடையவர்னு சொல்கிறோம். ஏன் அதில் என்ன சொல்கிறான் தெரியுமா, அன்பு மிகுதியாக இருப்பவர் தான் விளக்கேற்ற தகுதி உடையவர்னு சொல்கிறான். விளக்கேற்றுவதற்கு யாருக்கு தகுதி, அன்பு மிகுந்தவருக்கு தான் தகுதி. அன்பு என்பது ஒரு பக்குவம். அந்த பக்குவம் இல்லாதவர்கள் விளக்கை ஏற்ற தகுதியற்றவர்கள் சாஸ்திரம் சொல்லுது. அதனால யாரை செலக்ட் பண்றாங்க, ஆமாம், விளக்கேற்றுவதற்கு ஒரு மருமகள் வேணும்னு சொல்றாங்களா, சொல்றது இல்லை. விளக்கேற்ற ஒரு மருமகள் தானே சொல்றாங்க. ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ல அந்த விழாவை நடத்துவதற்கே பணம் கொடுத்தவரே வந்தாலும் விளக்கேற்ற யாரும் கொடுக்குறாங்க, பெண்களும். காரணம் வந்து சாஸ்திரம் அதை சொல்லுது. ஒரு காரணம். இன்னொரு காரணம் சொல்றேன். திருஞான சம்பந்தர் வந்து 3 வயதுல அம்மையிடத்தில் ஞானப்பால் பெறுறார். இந்த செய்தியை கேட்ட உடனே பாண்டிமாதேவி ஞானசம்பந்தருடைய அம்மாவுக்கு என்ன மனநிலை வருமோ அது வந்ததுங்கிறார். ஞானசம்பந்தருடைய அம்மாவுக்கு மன ரீதியாக உடல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுமோ அது யாருக்கு ஏற்பட்டதுங்கிறார். அது சைவத்தில் வேற யாருக்கும் அந்த கிரேடு கிடையாது. அதுக்கு ஒரு தனி பாட்டே இருக்கு. திருக்கழித்துப்படியாரில் ஒரு பாடலே இருக்கு. ஞானசம்பந்தர் அம்மாவுக்கு மன ரீதியாக உடல் ரீதியாக நடந்ததெல்லாம் யாருக்கு நடந்ததுங்கிறாரு, அது பெண்ணுக்கு தான் நடக்கும், ஆண்களுக்கு என்ன செய்யாது, நடக்காது. புரியுதா? அதனால தான் இறைவன் வந்து நாங்கள் பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுக்கு படங்களை கொடுத்து கற்பிக்கிறதுக்கு சில பயிற்சி கொடுப்போம். தாய்க்கு பிறகுதான் தந்தைன்னு அவனுக்கு சொல்லணும். தாயின் சிறந்த கோயிலும் இல்லைங்கிறத பாடமாக நடத்தக்கூடாது, அவனுக்கு ப்ராக்டிக்கலாக நடத்தணும். அப்போ ஒவ்வொன்றா காட்டுவோம். அப்பா செடிக்கு தண்ணி ஊற்றுறாரு, அப்பாவும் செடிக்கு தண்ணி ஊற்றுறாரு. அம்மா சமைக்குது, அப்பாவும் சமைக்கிறார். இப்படி சொல்லிகிட்டே வருவோம். ஆனால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க யாரால் மட்டும்தான் முடியும். அதையும் இறைவன் தாயிடத்தில் கொடுத்தான். அதுக்கு என்ன வேணும், அன்பும் பொறுமையும் வேணும். இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு பொருளை கொடுக்குறேன். என் ஃப்ரெண்டு இந்த பொருளை பத்திரமா வச்சுருந்தேன்னா 1/2 மணி நேரம் கழிச்சு வந்தால் 4வது ஆள் கையில் இருக்குது. பையன்னா அவர் வச்சுட்டாருல்ல, உங்கள் பையன் தேவை, யார் வச்சா உங்களுக்கு என்ன தராங்க. ஆனால் இது எத்தனை மாதம் சுமக்கணும்,
பட்டினத்தார் சொன்ன மாதிரி 2 திங்களாய் அங்கமெல்லாம் ஒன்று பெற்று கையில் என்றபோது பரிந்தெடுத்து செய்ய கைப்புறத்து ஏந்தி கனகப்பால் தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன். பட்டினத்தார் இது பிறக்க மாட்டோம்னு அவருக்கு தெரியும். எங்க அம்மா எந்த பிறவியில பார்ப்பேங்கிறார். அம்மாங்கும் போது பிறவியை பற்றி பேசுற பட்டினத்தாருக்கு என்ன கிடையாது. ஆனால் அவர் சொல்றாரு 2 திங்களாய் அங்கமெல்லாம் வந்து பெற்று குழந்தை பிறந்தவொடனே ஒரு பையன் பிறந்திருக்காங்கன்னு சொன்னாங்களா. செல்வந்தர் குடும்பத்தில் எதை தான் விரும்புவாங்க? ஏன்னா காசை டெவலப் பண்ணுறதுக்கு பையன் வேணும். செல்வந்தர் குடும்பம் அல்ல. பையன் என்ற போது பரிந்தெடுத்து செய்ய கைப்புறத்து ஏந்தி கனகப்பால் தந்தாளை அவர் அவங்க அம்மாவை சொல்றாரு. நான் பிறந்ததுக்கு எங்கள் அம்மா சந்தோஷப்பட்டதுங்கிறார். ஏன்னா செட்டியார் வீடு, காசை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஆம்பளை பையன் வேணும். பையன் என்ற போது பரிந்தெடுத்து செய்ய கைப்புறத்து ஏந்தி கனகப்பால் தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன். நான் எந்த பிறவில பார்க்க அந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் என்னை ஆதரித்து தொந்தி சரிய பெற்ற தாய் தமக்கோ எரிய தடல் முட்டுவேன். தொந்தி சரிய பெற்றாள் என்னுடைய. அதை எங்கள் தமிழாசிரியர் சொல்லுவார். அம்மாவுக்கு கடமை செஞ்சு அம்மாவுக்கு கடமை செஞ்சு எல்லா பையனும் சொல்கிறான். அவர் சொல்லுவார், உன்னை வயிற்றில் சுமந்து கொண்டு வாசற்படியை ஒரு முறை தாண்டுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட அந்த உழைப்பு கூட நீ லைஃப் லாங் திருப்பி கொடுக்க முடியாது. நீ வாழ்நாள் முழுவதும் கூட திருப்பி என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாதுன்னு சொல்றார். அது தாய்மை. அதையெல்லாம் நம்ம இதில் உணர்வதற்கான நேரம் இது. சரியா? அப்போ என்னெல்லாம் வேணும்? ஒழுக்கம், அன்பு, வாய்மை. அதில் ஸ்டாண்டு போட்டு இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கிறோம். சைவத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளை சேக்கிடார் சொல்றார். இதெல்லாம் புகழலாம் உடைய நகரமாக இந்த காம்பிரி நகரம் இருந்து நார்வலர் சிந்தை வாய்மை நன்மையார் நன்னி வாழும். அந்த ஊரில் இருக்கிறவங்ககிட்ட இந்த கேரக்டர் இருந்துதான். ஒரு ஊருக்கே இந்த தன்மை இருந்திருக்கிறது. என்னதெல்லாம்? வாய்மை, ஒழுக்கம், அன்பு. நாங்கள் வஞ்சிபுரம் போயிருந்தோம்ல, இந்த ஏரியா முழுவதும் நம்ம சுத்ததான் செய்கிறோம். ஆனால் அந்த ஊருக்காரங்க வித்தியாசமாக இருக்காங்க. டீச்சர் ஒரு இதை வாங்க நீங்கள். இந்த ஊருக்காரங்க அன்புல வித்தியாசமாக இருக்காங்க. 10 நாள் எங்களெல்லாம் தனியாக உட்கார வச்சு எத்தனை பேர் வந்தாலும் உணவு கொடுத்து 5000 பேர் போடுனாங்க டீச்சர். அன்னைக்கும் எங்களை தனியாக உட்கார வச்சு உணவு கொடுத்து எல்லாம் செய்யலாம். எல்லா சிறப்பும் யார் தந்தது? மாரியம்மன் தந்தது. தர்மபுரி அம்மன் தந்தாலும் நமக்கு யார் தந்தது தான்? மாரியம்மன் தானே அனுப்பி வச்சது. ஆர்ஜின் நமக்கு எடுத்துதான் மாரியம்மன். அந்த மக்கள் அப்படி இருந்தாங்களா? பழம்பதி மதியோய் நெற்றி கார்வலர் சிகரமாட காம்பீரி நகரம் என்றும் பிறைச்சந்திரன் தவிழ்கின்ற உச்சியை உடைய மேகங்கள் படுகின்ற உச்சி உடைய நகரம் தான் எந்த நகரம்? காம்பீரி நகரம். டைம் சொல்லுங்க, சும்மா டைம் நகரம் என்று சொன்னார். சரி, என 2 மந்திரம் பார்த்துட்டு கிளம்பினார். அடுத்த மந்திரம், அந்த நகரத்தில் வாழ்பவர் அறுவையர் என்ற சாதியர். அறுவையர்னா ஆடைகள் தயாரிக்கிறவங்க. அப்போதான் நம்ம வேறு வேறு பேர்ல சொல்லலாம். இப்போ ஆடை தயாரிக்கிறவங்க நம்ம நெசவாளங்கிறோம். அந்த அது சார்ந்த வார்த்தை தான். அவர்களுக்கு அறுவையர் என்று பேர் ஏன் வந்ததுன்னா, ஆடைகளை நெய்து என்ன செய்யணும்? இப்போ மிஷின் கட் பண்ணிடுது. இப்போ ராமராஜ் வேஷ்டி இருக்குன்னா குறிப்பிட்ட மீட்டர் ஆனால் அதே கட் பண்ணி தூக்கி போடுறோம். ஆனால் அந்த காலத்தில் இவங்க அதை வெட்டணும். அதற்கு அதனால அதை அறுப்பதனால் யாரு? அறுவை. வேஷ்டின்னு ஏன் பேர் வந்தது? வெட்டப்படுவதால் வேஷ்டி. துண்டுன்னு ஏன் பேர் வந்தது? துண்டு செய்யப்படுவதால் துண்டு. துண்டு, வேஷ்டி, அறுவை எல்லாம் காரண பெயர். அதனால் இவங்களுக்கு என்ன பேர் வந்தது? அறுவையர் என்று பெயர். குலாளருங்கிறது குலாளருங்கிறவங்க நெசவாளர். இவங்க பானைகள் எல்லாம் செய்யக்கூடியது. அந்த நகரத்தில் வாழ்பவர் அறுவையர் என்ற சாதியர். அதாவது 2 தொழில் தான் உலகத்தில் மிக புனிதமான தொழில். 2 தொழில் தான், உழவும் நெசவும். வள்ளுவர் என்ன தொழில் செய்ததா சொல்றாங்க? நெசவு தொழில். வள்ளுவர் நெசவு தொழில். நான் எந்த தொழிலை பாராட்டினாரு? உழவை பாராட்டு. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் ஆமாம் என்று பாடினார். பாயிடை ஆடு குளங்கோல் மாணிக்கவாசகர் ஒரு இடத்துல சொல்றார். ஒரு நெசவாளர் குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் சொல்றார், மாணிக்கவாசகர் எங்கள் ஜாதி பற்றி பேசுறாருங்க, எங்கள் தொழிலை பார்க்க எவ்வளோ பற்று, எங்கள் தொழிலை பேசுறாரு. எங்க திருவாசகத்தில் இருக்கிறார்.
எங்கள் தொழில் திருவாசகத்தில் இருக்கிறது, மாணிக்க வாசகத்தில் எங்கள் ஜாதியாக இருந்தாலும் இருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறார். பாராட்டத்தக்க விஷயம் தான். எங்கன்னு கேட்டால் கைத்தறியில் ஒரு குழல் அங்கேயே ஓடுமல்ல, பாயிடை ஆடு குழல் போல் என்னுடைய மனசு அங்கேயே ஓடுதுங்கிறார். மனசு அங்கேயே ஓடுதுங்கிறதுக்கு உலகத்தில் எத்தனையோ உதாரணம் இருக்குது. மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாரு? அதனால மாணிக்க வாசகருக்கு எந்த ஜாதியினர் பற்றி பற்று எதுக்கிறாங்க. நெசவாளர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். நண்பர்கள் என் அரை மணி நேரத்தில் அவர் பார்க்க போகிறேன், ஒரு வேலையாக பார்க்க போகிறேன். அந்த அறுவையர் என்ற சாலியர் குலத்தில் தோன்றியவர். அந்த காலத்தில் பெரிய புராணம் அவர் நாடு, அவர் நகரம், அவர் ஊர், அவர் குலம் சொல்லும். இன்றைக்கு நம்ம என்ன வேண்டாம்னு சொல்கிறோம்? குலம் வேண்டாம்னு சொல்கிறோம். ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? பெரியவங்களுக்கு வேண்டாம்னு தெரியாதா? பெரியவங்களுக்கு குலம் வேண்டாங்கிறது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொன்னதும் நாம தான். பெரிய புராணத்தில் கதை சொல்லும்போது குலம் சொன்னதும் நாம தான். சரிதாங்களா? இப்போ மகாபாரதம் முழுவதும் எதை பேசிக்காக வச்சு தான் போகுது? குலத்தை பேசிக்காக வச்சு தான் போகுது. துரோணர் அந்தர குலத்தில் வர்றாரு, சத்திரியர்கள் வர்றாங்க, கிருஷ்ணர் வந்து யாதவ குலத்தில் வர்றாரு. நம்ம பெரியவங்க சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால் இதெல்லாம் தவிர்க்க முடியாதுங்கிறது தான் பெரியவங்க கண்டுபிடிச்சது. குலகுருன்னு சொல்றாங்க. அப்போ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவர் ஒரு பக்கம் சொல்றாரு. நான் தான் வந்திபுரத்தில் சொன்னேன். வள்ளுவர்கிட்ட கேட்டாங்க, மனுஷனை எப்படியாவது பிரிக்கணும், நீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு ஜாதி அடிப்படையில் பிரிக்க விட மாட்டேங்கிறீங்க, வேற ஏதாவது ஐடியா சொல்லுங்க. வள்ளுவர்கிட்ட கேட்டாங்க. ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் எளிந்த பிறப்பாகிவிடும். என்ன அர்த்தம்? ஒழுக்க உடைமை உயர்ந்த ஜாதின்னு சொல்லு, ஒழுக்கம் இல்லாத தாழ்ந்த ஜாதின்னு சொல்லு, போயிட்டே இருக்கு. யார் சொல்றாரு? வள்ளுவர் சொல்றார். புரியுதா? அதனால் சிந்தனைவாதிகள், ஆராய்ச்சியாளர்கள், உலக அளவில் ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜாதி என்பது ஒரு நாளும் ஒழிக்க முடியாத ஒன்று. அது மனிதன் ஆதியிலிருந்து குழுக்களாகவே வாழ்ந்து வந்திருக்கிறார். அந்த குழு வாழ்க்கையை நீங்க ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாதுன்னு தான் சிந்தனையாளர்கள் சொல்றாங்க. அப்ப என்ன செய்யறதுன்னு கேட்டால், அந்த குழுவாக இருந்து நல்லது செய்ய சொல்லுங்க. குழுவாக இருக்காதுன்னு சொல்றது வேஸ்ட்டுங்கிறான். அதனால பாரதியாரே ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்ன அதே பாரதியார் தான் 1000 உண்டு ஜாதினார். ஒரு பக்கம் துப்பாக்கியை போட்டு துப்பாக்கி எடுக்கிறாரு, ஒரு பக்கம் துப்பாக்கி கீழே போடுறாரு. 1000 உண்டு இங்கு ஜாதி, எங்கள் அந்நியர் வந்து புகழென்ன நீதி அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? எங்களுக்குள்ள 1000 ஜாதி இருக்கும், உனக்கென்னு கேட்கிறார். இப்போ நீங்க வந்து காரைக்குடி செட்டியார்களை எடுத்துக்கொண்டால், காரைக்குடி செட்டியார் என்ற பெயரில் அவங்க ஜாதியை முன்னிறுத்தினாலும் சைவ பணியில் தலை சிறந்து நிற்கிறாங்க. சைவ பணியில் யாருமே பக்கத்தில் போக முடியாத அளவுக்கு நிற்கிறாங்க. சைவ சடங்குகள், சைவ உபச்சாரங்கள், சைவ ஒழுக்கங்கள், அதைத்தான் இந்த சிந்தனையாளர்கள் சொல்றாங்க. நீ என்ன பண்ணாலும் இது வந்து சும்மா வார்த்தைக்கு வேணா சொல்லிட்டு இருக்கலாம், இது ஒரு நாளும் போகாது. அதனால அந்தந்த குழுக்களாக என்ன செய்ய சொல்லுங்க, நல்லது செய்ய சொல்லிருங்க அப்படின்னு தான் சிந்தனையாளர்கள் சொல்றாங்க. நம்ம பெரியவங்களும் அதை உணர்ந்ததுனால தான் இதை வந்து ரசிக்கிறாங்க, எடுத்து சொல்லிட்டே வந்திருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் என்ன தெரியுமா, நம்மால் குறிப்பிட்ட ஜாதியான இயங்குறாங்க. அதனால இப்போ லேட்டஸ்டா என்ன செய்யறாங்க தெரியுமா, நம்மால் சிவனடியார்கள் விவரமாயிட்டாங்க. அதாவது அந்த திருநெல்வேலி யாழ்ப்பாணர் அவங்க சொந்தக்காரங்க இருக்கிற ஊராக இருந்தாலும் அப்போ திருநெல்வேலி யாழ்ப்பாணர் உங்க ஜாதிக்காரர் தானே குருபதி செய்ய ஆரம்பிச்சாங்க. வேற ரூட்ல அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்தந்த ஜாதி நாயனார அவங்கள்ட்ட கோரிக்கை விட்டுறது. அகஸ்தீஸ்வரர்னு தாராபுரத்தில் ஒரு கோவில் இருக்குது. திருநெல்வேலி யாழ்ப்பாணருக்கு தனி சந்நிதி. விசாரிச்சு எனக்கு ஏகதேசம் ஒன்று புரிஞ்சுது. அவர் சொந்தக்காரங்க இந்த ஏரியாவில் இருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்த நாள் போனால் அவருக்கு குரு பூஜை, அவங்க சொந்தக்காரங்க ஜாதிக்காரங்கெல்லாம் பூஜை நடத்திட்டு இருக்காங்கிறார். இப்போ லேட்டஸ்ட்டாக வேற ஒரு ரூட் அடிச்சுட்டாங்க. எதுனா நாயனாரை கும்பிட வைக்கிறதுக்கு என்ன வழி, எப்போ எங்கே ஜாதிக்கார இருப்போம் அப்படின்னா நம்மளால் விழுந்து விழுந்து கும்பிடுறாங்க. அதனால் சாமி எதில், சாமியை கூட எதில் காட்ட வேண்டியிருக்குது, காட்ட வேண்டியது. ஒரு வகையில் அது நல்லதாகவும் தெரியுது. அதனால் அதை ஒழிக்கிறேன் இதை ஒழிக்கிறேன் என்பது சாத்தியமில்லை என்று நான் சொல்லலை, சிந்தனையாளர்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதுலேயே வந்து 4 வருகிறது. அதுலேயே மகாபாரதத்திலேயே அதை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, அந்த தொழில் அடிப்படையில், செல்வத்தின் அடிப்படையில், அதான் அந்தந்த சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவங்க செய்யுங்க. அது அப்படியே அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க.
அதாவது அவங்கவுங்களுக்கு வகுக்கப்பட்டதுல நீங்கள் இருங்கன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. புரியுதா? பேசுவோம், நிறைய பேசலாம். அதனால் இதில் அந்த அறுவய குலத்தில் தோன்றியவர் நிலை பெற்ற சீவன தொழிலில் தம் மரபில் மேன்மை அடைந்தார். சீவன தொழில், குலத்தொழில், அதையே குலத்தொழிலாக வச்சிருந்தார். அடைந்தார். பாம்பை அணியாய் அணிந்த சிவபெருமானுக்கு அடியார்களாய் உள்ளவர்களின் பணியினை தலையாக மேற்கொண்டு அவர்களின் திருவடிகளை தலையில் சூடி பணிந்து துதிக்கும் இயல்புடையவர். இந்த ஆடைகளை நெய்வாறு சிவனடியார்கள் யார் வந்தாலும் அவங்க காலில் விழுந்து கும்பிட்டு அவருடைய திருவடி தன்னுடைய தலையில் படுற அளவுக்கு கும்பிடுவார்கள். புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு சிவபக்தராக இருந்தார். அன்னகர் அதனில் வாழ்வார் அறுவையர் குலத்து வந்தார் மன்னிய தொழிலில் தங்கள் மரபில் மேம்பாடு பெற்றார். பன்னகாபரணம், பன்னகாபரணம்னா நாகம்னு அர்த்தம். பன்னக ஆபரணம், பன்னகம்னா நாகம். பன்னக ஆபரணக்கு அன்பர் பணிதலை கொண்டு பாதம் சென்னியில் கொண்டு அவருடைய திருவடி தன்னுடைய தலையில் படுகின்ற அளவிற்கு பணிந்து வணங்கக்கூடியவராக இருந்தார். போற்றும் நேசினார் நேசர் என்பார். அன்புடையவராக நேசநாயகராக இருந்தார். மணி 8 ஆயிட்டார் என்று நாம் இந்த அளவில் நிறைவு செய்வோம். நாம் திருவாசல் இன்றைக்கு எடுக்கலை. அது திருவாசல் அன்பர்கள் 2 பேருமே வரல. பிறகு அப்படியே நாம் எடுத்தாலும் திரும்ப எங்கேருந்து எடுக்கணும்? அவங்களுக்கு ரிவிஷன் பண்ணணும். அது 2 பேர், அதுக்குன்னு 2 பேர் இருக்கிறாங்க. நம்ம வகுப்பில் ஒருவர் கூட முக்கியமானதாக பார்க்கப்படுவார்ங்கிறது நம்ம வகுப்பினுடைய முக்கியம். அந்த அளவு நிறைவு செய்வோம். ஆன்மீக பேரவையினுடைய தலைவர் நம்முடைய இல்லை டைம் இருக்குது, நம்மோடு அமர்ந்திருக்கின்ற நல்லாசிரியர் கலாவதி சிவசண்முக அம்மா அவர்கள் இப்போது உரை வழங்கிய பிறகு நாம் நிறைவு செய்வோம். அருள்மிகு மாரியம்மன் பக்தர்கள் அனைவருக்கும் ஆன்மீக பேரவையின் சார்பாக